ஏற்கனவே தயாநிதி மாறன் அவர்கள் சொன்ன மாதிரி எங்களை மூன்றாம் தர மக்களாக நாங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா, எஸ்சி மக்களாக நாங்கள் மூன்றாம் தர மக்களா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த பார்வை அரசு இன்றைக்கு ஒட்டுமொத்தமான பட்டியல் சமூக மக்கள் மீது வைக்கிறது. வேங்க வயலை தொடர்ந்து இன்றைக்கு அதே போல் இன்னொரு ஊரிலும் நடந்திருக்கிறது. வடகால் பகுதியில் நடந்தது. வடகால் பகுதியில் நடந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எதற்காக இந்த ஊரில் சண்டை நடந்ததுன்னு கூட வெளியில் சொல்லுவதற்கான வாய்ப்பு இல்லை. எங்கள் ஊரில் ஏதோ பெட்ரோல் பங்கில் சண்டை நடந்து, ஒயின் ஷாப்பில் சண்டை நடந்துன்னு இந்த குறிப்பிட்ட வடகால் காலனி மக்களை அசிங்கப்படுத்துகிற வேலையை அரசாங்கம் செய்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, மக்களுக்கும் ஒரு செக்யூர் இல்லை, இந்த மக்களின் பிரதிநிதிகளாக செயல்படுகிற சட்டமன்ற உறுப்பினர் உட்பட பல இயக்க தலைவர்களுக்கும் தமிழக அரசில் இன்றைய நிலவரப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. இந்த சூழலை மத்திய அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு தான் கவர்னரை சந்திக்கிறோம். இல்லை திசை திருப்புறதுன்னா என்ன, பேரணி வழியை திசை திருப்புறாங்களா? அந்த பேரணி செய்தி ஒரு 3 மணிக்கு பேரணி தொடங்க இருக்கிறது. இந்த ஜெகன்மூர்த்தியார் கைது, ஜெகன்மூர்த்தியார் தப்பி ஓட்டம் அப்படின்னு எதுக்கு 12 மணிக்கு அந்த செய்தியை போடுறீங்க? இப்போ மீடியாக்கள் அந்த செய்தியை போடுதுன்னா அந்த மீடியாக்களுக்கு செய்தியை கொடுத்தது யார்? இப்போது நீங்கள் அந்த ஜெகன்மூர்த்தி அண்ணன் சம்மந்தப்பட்டதாக சொல்லப்படுகிற விஷயம் 7ஆம் தேதியிலேருந்து தொடங்கி நடக்குது. ஏன் பர்டிகுலராக அந்த டேவை செலக்ட் பண்ணீங்க? அதுக்கு முன்னால் போயிருக்கலாம், இல்லை அந்த பேரணி நடந்த பிறகு அதுக்கு பின்னால் போயிருக்கலாம், இல்லை ஒரு சம்மனை கொடுத்திருந்தால் நாங்கள் சட்டத்தை மதிக்கிற இந்திய குடிமகன்கள் ஒரு சம்மன் கொடுத்திருந்தா அழகாக விசாரணைக்கு ஆஜராகிருக்க போகிறாரு. எதுக்கு நீங்கள் வேணும்னே ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தும் விதமாக ஒரு 200-300 போலீஸ் போய் அவரை வீட்டை முற்றுகையிட்டு அதனால் ஒரு பதட்டம் ஏற்பட்டு அப்போ அன்றைக்கு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் பேரணி அந்த செய்தி மறைக்கப்பட்டு ஜெகன்மூர்த்தியார் தப்பி ஓட்டம் என்னமோ இவங்க தான் பர்தாவை எடுத்து கொடுத்த மாதிரி பர்தா போட்டு கொண்டு ஜெகன்மூர்த்தியார் தப்பினார்னா இந்த செய்தியை ஊடகங்களுக்கு கொடுப்பது யார்? இல்லை ஊடகமாக அவங்களா போட்டுக்கிறாங்களா? அப்போ இந்த செய்தியை காவல்துறை அல்லாமல் உளவுத்துறை அல்லாமல் வேறு யாரும் கொடுக்க முடியாது. அப்போது தொடர்ந்து சட்டமன்றத்தில் அதற்கு முன்னால் பூவை மூர்த்தியார் அவர்கள் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிய உரை சம்பந்தமான புத்தகம் வெளியிடப்படுகிறது. அந்த புத்தகத்தில் இதுவரை இந்த 4 ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் ஜெகன்மூர்த்தியார் இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக வைத்த கோரிக்கைகள், பேச்சுகள், தீர்மானங்கள் அனைத்தும் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எல்லாரும் இவங்க என்ன நினைக்கிறாங்க, அரசு அம்பேத்கர் இயக்க தலைவர்னா அண்ணா அறிவாலயத்துக்கு அடிமையாக இருக்கணும், வேறு யாரும் அரசு செய்கிற எந்த செயலையும் விமர்சித்து விடக்கூடாது என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே தான் இங்கே ஒரு இன்செக்யூர் நிலை தமிழகத்தில் இருக்கிறதா நாங்கள் உணர்றோம். அவரும் நல்லா தான் இருக்கார், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இப்போ சமூக நீதிங்கிறதுங்க, சமூக நீதினா எங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக எங்களை யாரும் நாங்கள் சூம்பி இருக்கிறோம், நாங்கள் கீழே இருக்கிறோம், எங்களை பணிந்து பார்க்கலாம் இல்லைங்க. சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தணும், அவ்வளோதான். சட்டத்தின் ஆட்சி இங்கே நடக்குதா? பட்டியல் சமூக மக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்கிற போது அரசு சரியான நடவடிக்கையை எடுக்குதா? இல்லையே. நீங்கள் வேங்க வயலில் 2 வருடம் கடந்து யார் அந்த தண்ணியை குடித்தார்களோ அவர்களே அக்யூஸ் பண்ணுறீங்க. சரி, அக்யூஸ் பண்ணுறீங்க, சரி, நீங்கள் கண்டுபிடிச்சதாகவே வச்சுங்க. நீண்ட நாள் கோரிக்கையான அந்த மக்களின் பட்டாவை நீங்கள் ஒரு 3 பேரை அக்யூஸ் பண்ண பிறகு நீங்கள் குற்றம் சாட்டப்பவர்கள் இந்த குற்றத்தை செய்யலை அப்படின்னு ஊர் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கொண்டு போய் ஒரு விசிகா எம்எல்ஏவை வைத்து நீங்கள் அந்த ஊருக்கு பட்டா தரீங்கன்னா இது என்ன அர்த்தம்? இது பட்டா கொடுக்குறோம், நீங்கள் ஒரு 3 பேரை எங்களுக்கு பலி கொடுங்க, அப்படி தானே அர்த்தம் இது? அதனால் தொடர்ந்து இந்த மக்களை 3ஆம் தர பார்வையிலேயே இந்த அரசு நடத்துகிறது. இன்றைக்கு லாக்அப் டெத்தில் கிட்டத்தட்ட 24-25 பேர் இருந்திருக்காங்க. நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுங்க, எல்லாமே பெரும்பான்மையானவர்கள் அதில் பட்டியல் சமூக மக்கள், குறிப்பாக பறையர்கள். இது எப்படி திட்டமிட்டு நடக்குதுன்னு சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? அப்போ பட்டியல் சமூக மக்கள்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்பதற்கு இங்கே நாதி இல்லை அப்படின்னு அரசு நினைக்குது. இது நீங்கள் இப்போ முதல்வர் சொல்கிறாரு, நாங்கள் வெற்றி பெற்றத்தில் 13% வாக்குகளை பட்டியல் சமூக மக்கள் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த பட்டியல் சமூக மக்கள் ஒரு கணம் 13% நாம் போட்ட வெற்றியில் ஆண்டுகிற இந்த அரசு நமக்கு என்ன செஞ்சுது? எங்களுக்கு எதுவும் நீங்கள் ஸ்பெஷலாக கூட செய்ய வேணாங்க, நீங்கள் சட்டத்தின்படி செய்யுங்க. கடந்த ஆண்டுக்கு முன்னால் ஆதிராவிட நல பள்ளிகளை சீரமைப்பதற்கு சப்ளான், அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கான தனி பட்ஜெட்டில்
120 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது ஆதிரான பள்ளிகள் அந்த சீரமைப்பதற்கு. 120 கோடியில் வெறும் 2 கோடியை செலவு பண்ணிட்டு 118 கோடியை திருப்பி அனுப்புது அரசு. இது எப்படி சமூக நீதி அரசாக இருக்க முடியும்? இதுவரை இந்த 4 ஆண்டுகளில் 7833 கோடியை எங்கள் பணத்தை, எங்கள் பட்ஜெட் பணத்தை அரசு செலவு செய்யாமல் திருப்பி அனுப்புது. இந்த சப்ளான் எதுக்கு வந்தது? இந்த சமூகத்தில் ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது. இந்த இன்பேலன்ஸ் இருந்தால் இது எப்போ வேணாலும் பிரச்சனையாக மாறலாம். அதால் இந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு இந்திரா காந்தி அம்மையாரால் இளையபெருமாள் கமிட்டி ஒன்று போடப்பட்டு 4 ஆண்டுகள் இந்தியா முழுக்க ஆய்வு செய்து 25 பரிந்துரைகளை அவங்க கொடுத்தாங்க. அதில் ஒன்று தான் சப்ளானு, இன்னொன்று SC/ST அட்ராசிட்டி ஆக்ட். இந்த சப்ளான் கொடுத்து இந்த மக்களை கொஞ்சம் தூக்கி சமப்படுத்தினால் சமூகம் அமைதியாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பணத்திலிருந்து நீங்கள் 4 ஆண்டுகளில் 7833 கோடியை திருப்பி அனுப்புறீங்கன்னா நீங்கள் எப்படி சமூக நீதி அரசு நீங்கள் சொல்லுவீங்க? நாங்கள் எப்படி ஏற்று? நீதியெல்லாம் கிடைக்கிறதுலாம் வாய்ப்பெல்லாம் இல்லைங்க. அதாவது முதல் நாள் அந்த இறப்புக்கு வந்த மாயாவதி அவர்கள் சொன்னால், மாநில அரசு இதில் தலையீடு இல்லை என்று சொன்னால் நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கன்னு சொன்னாங்க. மாநில அரசு தலையீடுன்னா வெறும் மாநில அரசு ஏதோ திமுக அரசுன்னெலாம் இல்லை. அந்த மாநில அரசோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் உடந்தை அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்போது இன்னிய வரை A1 குற்றவாளி என்று சொல்லப்பட்ட திருவேங்கடம் காலையில் 6 மணிக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரி 6 மணிக்கு கூட்டு போனாங்களாம். அவர் சிறுநீர் கழிக்க போனாராம், ஓடிட்டாராம். இன்னும் 10 கிலோமீட்டர் தாண்டி 8 கிலோமீட்டர் தாண்டி அவர் போய் எதையோ எடுத்தாராம். இவங்க போனாங்களாம், அவர் சுட்டாராம், இவங்க சுட்டாங்களாம். அவர் சுட்டது படலையா, இவங்க சுட்டது பட்டுச்சான். இது என்னது இது? நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை நடந்தபோது ஒரு SC ஆணையத்திற்கும் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி லா என்ஃபோர்சிங் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.